அதிமுகவினர் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகள் கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் கேட்கலாம். சுபாஷ், இபிஎஸ்ஸின் அறிவுறுத்தல் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இதுவரை 21 நாட்களில் 14 மாவட்டங்களில் 61 சட்டமன்ற தொகுதிகளை 3200 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கிறதாக 5 பக்க அறிக்கையை சுட்டிக்காட்டி வெளியிட்டிருக்கிறார். இது மிக முக்கியமாக அபிநயா, நாமும் நமது கழக தொண்டர்களும் மக்களுடன் உறுதியாக நின்று வீடு வீடாக சென்று அவர்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அதிமுக தலைமை கழகத்திடம் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே மக்களுடன் இருக்கும் என்பதை மக்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்துவது கழக தொண்டர்களின் பொறுப்பு என்றும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நமது ஆட்சி அமைந்திருக்கும் ஸ்டாலின் அரசால் இந்த மக்கள் அடைந்த இன்னல்களை தீர்ப்பதுதான் எனது முக்கிய பணியாக இருப்பதாகவும் அதுவரை தான் ஓயப் போவதில்லை, எனது எழுச்சி பயணம் தொடரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாங்கள் செய்த சாதனையும் தற்போது திமுக அரசு செய்ய தவறிய விஷயங்களையும் சுட்டிக்காட்டி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.